உத்தரவாதம், நம்பகத்தன்மை, சுதந்திரம் மற்றும் நடுநிலைமை என்பவற்றுக்கு சர்வதேசத்தின் பங்களிப்பு அவசியம் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் இளவரசர் சேத்ராத் அல் ஹுசைன் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 32வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான வாய்மூல அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜெனீவா கூட்டத்தொடரில் கலந்து கொண்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இலங்கையில் நல்லிணக்கத்தை அடைய அரசாங்கம் ஒன்றுபட்டு உறுதியுடன் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். The government has taken some steps towards promoting reconciliation. I am, however, concerned that அரசாங்கம் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. எனினும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சிறுபான்மை மக்களிடையே நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் அரசாங்கம் போதுமான அளவு விரைந்து செயற்படவில்லை என நான் கருதுகின்றேன். அரசியல் சீர்திருத்தம், இடைக்கால நீதி, பொருளாதார மறுமலர்ச்சி போன்றவற்றுக்காக இலங்கை அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதில் தடை ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. ஆட்சி மாற்றம், நிதி மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு என்பவற்றை ஏற்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மந்தகதி ஏற்பட்டுள்ளது. பொறுப்புக்கூறல் பொறிமுறையை ஏற்படுத்துவதற்காக சர்வதேச பங்களிப்பு அவசியம் என நான் நம்புகின்றேன். அது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரேரணை போன்று அத்தியாவசியமாகின்றது. நம்பிக்கை, சுதந்திரம் மற்றும் நடுநிலைமையான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவதை போன்றே மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் மூலம் கண்டறியப்பட்ட சர்வதேச போர்க்குற்றங்கள் அல்லது மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் என தெளிவுபடுத்தப்படுகின்றது. ஆயினும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் அரசாங்கத்தினால் 30-1 என்ற பிரேரணையில் உள்ளவாறு அர்ப்பணிப்பை வெளிக்காட்டுவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த பேரவை திருப்தி அடைய வேண்டியுள்ளது. இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க சில காலம் எடுக்கும். ஏனெனில் இடைக்கால நீதி, பொருளாதார மறுமலர்ச்சி, அரசியல் சீர்திருத்தம் போன்ற காரணிகள் எந்த ஒரு அரசாங்கத்தின் மீதும் சுமத்தப்படுகின்ற ஆழமான விடயங்களாகும். ஆயினும் இவை குறித்து வலுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். நல்லிணக்கம் திடீரென ஏற்படும் ஒரு விடயமல்ல. ஒரே இரவில் நல்லிணக்கத்தை அடைய முடியாது. அதற்காக பாரிய அர்ப்பணிப்பு, முயற்சி அவசியமாகும். தொடர்ந்து அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். லத்தீன் மொழியில் ஒரு அடைமொழி உள்ளது, அதாவது மெதுவாக சென்றாலும் விரைவாக செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும். இதுவும் அவ்வாறு இடம்பெறலாம். நாம் மிக விரைவில் அடைமட்டத்தை அடைவோம். சிலருக்கு அது மந்தகதியாக தெரியலாம். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரை நாம் அடைந்துள்ள அடைவு மட்டங்களை சிலர் குறைத்து குறிப்பிடலாம். அது ஒரு குழந்தை போன்று என்றும் கூறலாம். எனினும் இலங்கை பாரிய திட்டம் ஒன்றை முன்னெடுக்கின்றது. எமது எதிர்கால பயணம் சவால் மிக்கதாக அமையலாம். எனினும் நல்லிணக்கத்தை வெற்றி கொள்வது எமது இலக்காகும். எமது நோக்கம் அதுவாகவே உள்ளது. எமது பொறுப்பு தன்மை தொடர்பில் சிலர் சந்தேகம் கொள்கின்றனர். அதுபோன்று எம்மை செயலிழக்க செய்யவும் சிலர் எதிர்பார்த்துள்ளனர். நல்லிணக்கத்தை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் சென்று அதனை அடைந்து கொள்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். அதனை அடைந்து கொள்ள எம்மால் முடியும். உங்களது சந்தேகத்தின் லாபத்தை எமக்கு பெற்றுத்தாருங்கள். அதன் மூலம் மக்களின் சவால் மிகு செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல நாம் செயற்படுவோம். Yet essential process for our nation.